குளிகை நேரம் பற்றி தெரிந்து கொள்வோம். அதற்கு பதிலளித்த சுக்கிராச்சாரியார், கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை சொன்னார். உடனே நவகிரகங்கள் அனைத்தையும் சிறைப்பிடித்து ஒரே அறைக்குள் அடைத்து விட்டார் ராவணன். ஒரே அறையில் இருந்த கிரகங்கள் யாவும் தவித்து போயினர். இந்த யோசனையை சொன்ன சுக்கிராச்சாரியரை கடிந்து கொண்டனர். ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டனர். இதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெரும் தவிப்பில் கிடந்தார். வலி அதிகம் இருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த செய்தி நவகிரகங்களின் காதிற்கு எட்டியது. அதற்கு தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பாரோ என்ற அச்சமும் கொண்டனர். இது குறித்து சுக்கிராச்சாரியரிடம் ஆலோசனை கேட்டனர். இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் 9 பேரையும் தவிர நல்ல செயல் புரிவதற்கென்று இன்னொரு புதியவனை திருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றார். அதனை திருஷ்டிக்கும் அதே வேளையிலேயே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும், நீங்களும் விடுதலையாகலாம் என்றார். அதன்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் ஜோஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்க வழி செய்தார். குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு மேகநாதன் என்று பெயர் சூட்டினர். தான் பிறக்கும் பொழுதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார். குளிகை நேரம் என்றே தினமும் பகலிலும் இரவிலும் ஒரே நாழிகை நேரம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரம் காரிய விருத்தி நேரம் என ஆசீர்வதிக்கப்பட்டது. இதனாலேயே குளிகை நேரத்தில் செயல்படும் எந்த ஒரு நல்ல காரியமும் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்பட்டது. குளிகை நேரத்தை அறிந்து நல்ல காரியங்களை செய்து வாழ்வில் வளம் பெறலாம்.